அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 19y பிளஸ் 48. இதை நான் லீனியர் எப்படி சொல்லுவோம்னா பவர் 2 வந்தாலே நான் லீனியர். சரிங்களா, பவர் 2 இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது நான் லீனியர் ஈக்குவேஷன் தான். அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். குவாட்ராட்டிக் ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதாவது எய்தர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றணும் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாற்றணும். ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எப்படி சார் இருக்கும்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஃபார்முக்கு இருக்கணும் இல்லைங்களா. அதே ஒய் ஃபார்மேட்டுக்கு மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி ஈக்குவல்ஸ் டு 0 ஃபார்முக்கு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இருக்கு, அட் த சேம் டைம் ஒய் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னா இல்லை. அப்போ எந்த ஃபார்மேட் சார் சாத்தியம்னா இந்த ஒய் ஃபார்மேட் தான் பாசிபிள், எக்ஸ் ஃபார்மேட் பாசிபிள் இல்லை. அப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம ரீரைட் பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஆப்போசிட்ல கொண்டு போயிருங்க, எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு போங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, ஒய் ஸ்கொயர் பிளஸ் 19y பிளஸ் 48 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திரம் என்ன ஆகும், 1 டைம் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 19 டைம் ஒய் பிளஸ் கான்ஸ்டன்ட் டைம் எல்லாம் என்னன்னா 48 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. இது நம்மளோட ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. நம்ம ஒரிஜினல் ஃபார்மேட் என்ன சொன்னோம், ஏ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, ஏன்ற பிளேஸ்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. பின்ற பிளேஸ்ல 19 இருக்கு. சின்ற பிளேஸ்ல என்ன சார் இருக்குன்னா 48 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா. அப்போ ஒய்க்கான ஃபார்முலா இன் ஜெனரல் என்ன சார் சொல்லுவோம், மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a என்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இது ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஃபார்மோட சொல்யூஷன். அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மைனஸ் பி மைனஸ் 19 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 19 ஸ்கொயர், பியோட வேல்யூ 19 மைனஸ் 4, ஏக்கான வேல்யூ 1, சிக்கான வேல்யூ 48 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா. தென் டிவைடட் பை 2a, ஏக்கான வேல்யூ 1, ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ உள்ள சிம்பிளை பண்ணுங்க. மைனஸ் 19 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ரூட்டுக்குள்ள மட்டும் சிம்பிளை பண்ணுங்க. 19 ஸ்கொயர் என்னன்னு பாருங்க, கேல்சி இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்துங்க. 19 ஸ்கொயரோட வேல்யூ 361. ஓகேங்களா. மைனஸ் இந்த 4 உள்ள தள்ளி விடுங்க. அப்போ 48 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 192 கிடைக்கும். மைனஸ் 4 இங்கே தள்ளி விட்டீங்கன்னா 2 மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். டினாமினேட்டரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா 2 அது அப்படியே தான் இருக்கும். டிவைடட் பை 2. இப்போ இந்த ரெண்டு டேர்மை சிம்பிளை பண்ணுங்க. 361ல இருந்து 192 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 169 கிடைக்கும். அப்போ ஃபைனல் என்ன இருக்குன்னு சார், மைனஸ் 19 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 169 பிளஸ் 4x ஸ்கொயர் டிவைடட் பை 2 இருக்கும் இல்லைங்களா. இது எதனோட வேல்யூ சார், ஒய்யோட வேல்யூ. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ஓ இல்லை 2ஓ இல்லை ஏதோ நம்மளோட கன்வென்ட்டுக்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். அதாவது லெட் கே ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு, நான் அசியூம் பண்ணிக்கிறேன் கே ஸ்கொயருக்கான வேல்யூ என்னன்னா 169 பிளஸ் 4 டைம் எக்ஸ் ஸ்கொயர் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது இடத்த மாற்றி எழுதுங்க. ஸோ கே ஸ்கொயர் மைனஸ் 4 டைம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 169. இதை இன்னும் சிம்பிளை பண்ணா கே ஸ்கொயர் மைனஸ் 4 என்ன சார் பண்ணலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 169 மாற்றிக்கலாம். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், ஸோ இன்னும் சிம்பிளை பண்ணுங்க. கே ஸ்கொயர் மைனஸ் 2x
ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம் 169. இது என்ன ஃபார்மெட்டில் சார் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கு. இதை மாற்றி எழுதுனா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு மாற்றலாம். அப்போ இந்த டேம் எப்படி சார் நம்ம மாற்றி எழுதலாம்? கே ப்ளஸ் 2x இன்டூ கே மைனஸ் 2x ஈக்குவல்ஸ் டு 169 மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கே பிளஸ் 2xன்ற இந்த டேர்மை 169 டிவைடட் பை டின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வரக்கூடிய டேர்ம் கே மைனஸ் 2xை சிம்பிளி டின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது எப்படி சார் அஷ்யூம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 169 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ 169 பை டின்னு போட்டுக்கணும். ரெண்டாவது டேர்முக்கான வேல்யூ சிம்பிளி டி. ஸோ டேர்ம் 1 இன்டூ டேர்ம் 2 மல்டிப்ளை பண்ணால், ஸோ டேர்ம் 1ஓட ஆர்ஹெச்எஸ் 169 பை டி, டேர்ம் 2ஓட ஆர்ஹெச்எஸ் சிம்பிளி டி. அப்போ ரெண்டுமே கட் ஆயிரும். ஸோ அதே 169 நமக்கு ரீட்டைன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சரி, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா என்னோட எய்ம் என்னன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணும். எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணா தான் அடுத்தது ஒய்க்கே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க, சிம்பிளை மாற்றணும். மைனஸ் இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஸோ கே அண்ட் கே கட் ஆயிரும். அப்போ 2xம் 4x ஆயிரும். 4x ஈக்குவல்ஸ் டு 169 டிவைடட் பை டி மைனஸ் டினா. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ டிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ டிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட மினிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ டிக்கு என்ன வேல்யூ சார் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறதுன்னு கேட்டால், ஸோ நமக்கு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 169 வந்திருக்கு ஆர்ஹெச்எஸ்ல. ஸோ ஆர்ஹெச்எஸ்ல 169. ஸோ 169ஓட டிவிசர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்க்கணும். ஸோ 169 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவான்னு பார்த்தா, 1 யூஸ்வலாக டிவைட் பண்ண எல்லா நம்பரையும் 13 டிவைட் பண்ணும். தென் 169 மட்டும் தான் டிவைட் பண்ணும். ஏன்னா 169 1 டிவைட் பண்ணும். தட் மீன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 இல்லை பிளஸ் ஆர் மைனஸ் 13 பிளஸ் ஆர் மைனஸ் 169 மட்டும்தான் வரும். ஏன்னா ரீமைனிங் எல்லாம் எதுவுமே 169 டிவைட் பண்ணாது. அப்போ மினிமம் பாசிபிள் வேல்யூ. ஸோ டேக் மினிமம் பாசிபிள் வேல்யூ டி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1 எடுங்க. டி ஈக்குவல் டு பிளஸ் 1 தூக்கி இந்த ஈக்குவேஷன் நம்பர் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நம்ம 3 4 எதுன்னு வச்சுக்கலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆகுன்னு பாருங்க, 4xோட வேல்யூ. ஸோ 4x ஈக்குவல்ஸ் டு 169 டிவைட் பை டி. டிக்கான வேல்யூ 1 சூஸ் பண்ணிருக்கோம். இங்கே மைனஸ் 1 ஆயிரும். அப்போ என்ன ஆகும் நமக்கு? இந்த இடத்துல 169 மைனஸ் 1, அப்போ 168 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுன்னு பாருங்க, 168 டிவைட் பை 4 ஆகும். இதை கட் பண்ணா 4 4s are 16, 2 4s are 8, அப்போ 42. கேல்சி இருந்தா நீ கேல்சி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ எக்ஸோட வேல்யூ 42ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு பாசிபிலிட்டி. சப்போஸ் டிக்கு 1 போட்டான், சப்போஸ் டிக்கு நெகட்டிவும் போடலாம் இல்லையா? டிக்கு -1 போட்டால் என்ன ஆகுன்னு பாருங்க. சப்போஸ் டிக்கு -1 போட்டா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல, அப்போ அதே 4x தான் ஈக்குவல்ஸ் டு 169 டிவைடட் பை -1 மைனஸ் ஆஃப் -1 ஆயிரும். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, -169 பிளஸ் 1 ஆயிரும். அப்போ இங்கே -168 கிடைக்கும். அப்போ 4xோட வேல்யூ -168னா எக்ஸோட வேல்யூ -42 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ +42 அண்ட் எக்ஸோட வேல்யூ -42ன்றது அனதர் பாசிபிலிட்டி. சப்போஸ் எக்ஸுக்கு 13 போடுங்க. எக்ஸுக்கு டிக்கு 13 போட்ட என்ன ஆகுன்னு பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட் பண்ணா 4x ஈக்குவல்ஸ் டு 169 டிவைடட் பை 13 மைனஸ் 13. அப்போ 169ஐயும் 13 கட் பண்ணுனா ஃபைனலாக 13 தான் கிடைக்கும். அப்போ 13 மைனஸ் 13 என்ன சார் ஆகும்? 0 ஆயிரும். அப்போ 4xோட வேல்யூ 0. இப்போ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 4xோட வேல்யூ 0னா கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ 0 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 0 எப்போ சார்? டிக்கு 13 அப்ளை பண்ணா. சப்போஸ் டிக்கு -13 செக் பண்ணி பாருங்க. டிக்கு -13 செக் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ அதே 4x தான் ஈக்குவல்ஸ் டு 169 டிவைடட் பை -13.
மைனஸ் ஆஃப் மைனஸ் டி. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 13 இது செக் பண்ணாலும் என்ன சார் கிடைக்கும்? ஸோ மைனஸ் 13 பிளஸ் 13 கிடைக்கும். ஒன்ஸ் அகெயின் 0. அப்போ இங்கேயும் எக்ஸோட வேல்யூ 0 தான். ஸோ பிளஸ் 13 போட்டாலும் சரி மைனஸ் 13 போட்டாலும் சரி எக்ஸோட வேல்யூ 0. அப்போ அனதர் பாசிபிலிட்டி சொல்கிறோம். டி மே பி 169. ஸோ பிளஸ் 169 போட்டால் என்ன ஆகுன்னு பாருங்க. 4 டைம் எக்ஸோட வேல்யூ 169 டிவைடட் பை 169 மைனஸ் டிக்கான வேல்யூ 169 இல்லைங்களா? அப்போ டிக்கான வேல்யூ 169 செக் பண்ணி பாருங்க. ஸோ 169 கட் பண்ணீங்கன்னா பிளஸ் 1 கிடைக்கும். மைனஸ் 169 அப்போ என்ன சார் கிடைக்கும்? மைனஸ் 168 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி முன்னாடி பார்த்துட்டோம். மைனஸ் 168 வந்துச்சுன்னா வேல்யூ என்ன சார் வருது நமக்கு? மைனஸ் 42. மைனஸ் 168னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 42. ஆல்ரெடி மைனஸ் 42 முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரிப்பீட் ஆகுது இல்லைங்களா? சப்போஸ் டிக்கு நம்ம மைனஸ் 169 போட்டால் என்ன ஆகுன்னு பாருங்க. டிக்கு மைனஸ் 169 போட்டிங்கன்னா 4x ஈக்குவல்ஸ் டு 169 டிவைடட் பை மைனஸ் 169 மைனஸ் ஆஃப் மைனஸ் 169 கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் நமக்கு? மைனஸ் 1 பிளஸ் 169 கிடைக்கும். அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பிளஸ் 42 தான் கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ ஒன்ஸ் அகெயின் 42 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ கேஸ் 1 எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவேஷன் 2ல. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 19 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 169. 0ன்னு போடும்போது இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். 0 ஸ்கொயர் இன்ட்டு 4னா ஃபுல்லா 0. அப்போ வெறும் 169 மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை 2. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. மைனஸ் 19 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 169 நமக்கு நல்லாவே தெரியும் 13 தான். ஏன்னா 13 ஸ்கொயர் தான் 169. அப்போ இதனோட ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பாருங்க. 2 பாசிபிலிட்டி. ஸோ மைனஸ் 19 பிளஸ் 13 டிவைடட் பை 2 ஒரு பாசிபிலிட்டி. ஆர் மைனஸ் 19 மைனஸ் 13 டிவைடட் பை 2 another பாசிபிலிட்டி. அப்போ மைனஸ் 19 அண்ட் 13 சப்ட்ராக்ட் பண்ணினா மைனஸ் 6 கிடைக்குமா சார்? மைனஸ் 6 டிவைடட் பை 2 கிடைக்கும். ஆர் இங்க 19 22 32 கிடைக்கும். ஸோ மைனஸ் 32 டிவைடட் பை 2 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா கரஸ்பாண்டிங் ஒய்க்கு பாசிபிலிட்டி இதுக்கு என்ன சார் கிடைக்கும்? மைனஸ் 3. இன்னொரு பாசிபிலிட்டி ஒய்க்கு மைனஸ் 16. அப்போ எக்ஸ் 0னா ஒய்க்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. மைனஸ் 3யும் 16. அப்போ ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 0 அண்ட் மைனஸ் 3, 0 அண்ட் மைனஸ் 16. ரெண்டாவது கேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம எய்தர் மைனஸ் 42 எடுத்தாலும் சரி பிளஸ் 42 எடுத்தாலும் சரி இந்த இன்சைடு ஸ்கொயர் ரூட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறோம் நம்ம இல்லைங்களா? அப்போ அது மைனஸ் 42 ஹோல் ஸ்கொயராக இருந்தாலும் சரி பிளஸ் 42 ஹோல் ஸ்கொயராக இருந்தாலும் சரி ரெண்டுமே சேம் தான் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எய்தர் பிளஸ் 42 ஆர் மைனஸ் 42 அதுக்கு வரக்கூடிய அதே ஆன்சர் தான் அனதர் ஒன்னுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 42 சூஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 42 போட்டா y corresponding value minus 19 plus or minus root of 169 plus 4 times 42 whole square divided by 2. ஸோ இந்த இடத்துக்கு கொஞ்சம் கேல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார் பெட்டராக இருக்கும். ஸோ கேல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க. 42 ஹோல் ஸ்கொயர் 42 ஸ்கொயர் அது கூட 4 மல்டிப்ளை பண்ணோம். அது கூட 169 ஆட் பண்ணீங்கன்னா 7225 கிடைக்கும். ரூட்டுக்குள்ள சைடில் ஒர்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா 85 கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 85 சைடில் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ என்ன ஆகுன்னு பாருங்க. மைனஸ் 19 பிளஸ் ஆர் மைனஸ் 85 கிடைக்கும் டிவைடட் பை 2. அப்போ இங்கே 2 பாசிபிலிட்டி. என்ன சார் பாசிபிலிட்டினா மைனஸ் 19 மைனஸ் 85 divided by 2 ஒரு possibility or minus 19 plus 85
divided by 2, another possibility. So 85, 95, 104 கிடைக்கும். minus 104 divided by 2 ஒரு possibility, or 85ல 19 போயிடுச்சுன்னா வேல்யூ என்ன ஆகும்னா 66. ஸோ 66 by 2 கிடைக்கும். ஸோ 104னா நமக்கு நல்லாவே தெரியும், minus 52 or 33. ஓகேங்களா? another 2 possibility. ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் பேர் எழுதிடலாம் இப்போ நம்ம. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் பேர் தான். ஏன்னா நிறைய சொல்யூஷன் வரதுனால சொல்யூஷன் பேர் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0 வரும்போது ஒய்க்கான வேல்யூ என்ன சார் வந்துச்சு? -3 அண்ட் -16. அப்போ ஃபர்ஸ்ட் பேர் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -3. செகண்ட் பேர் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -16. அனதர் பேர் எக்ஸுக்கு பதிலாக +or-42. எக்ஸுக்கு +or-42 வரும்போது ஒய்க்கான வேல்யூ -52வும் இருக்கு, தென் ஒய்க்கான வேல்யூ 33யும் இருக்கு. அப்போ செகண்ட் சொல்யூஷன் பேர் எழுதுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ +42 எடுத்துக்கங்க. எக்ஸோட வேல்யூ +42, ஒய்க்கான வேல்யூ -52 ஒரு பேர். எக்ஸோட வேல்யூ 42, ஒய்க்கான வேல்யூ மேபி 33. தென் எக்ஸோட வேல்யூ மேபி -42, ஒய்க்கான வேல்யூ -52. எக்ஸோட வேல்யூ -42, ஒய்க்கான வேல்யூ 33. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 6 பேர் கிடைக்குது. 6 பேர் ஆஃப் சொல்யூஷன். எல்லாமே இன்டீஜர் சொல்யூஷனாக தான் இருக்கு, டெசிமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.